ரைட். கவனிங்கள். ஓர் இயந்திரத்தில் உயர்ந்த வலு பயனை பெறுவதற்கும் அவ் இயந்திரத்தின் ஆயுள் நீடிப்பை பெறுவதற்கும் மசகிடலின் அவசியத்தை விவரிக்க. ரைட். அப்ப மசகிடலின் அவசியம். அப்ப நாங்க நேரடியா ஃபுல்லாவே பார்த்துட்டு போயிடுவோம். சரிதானே? மசகிடல் என்றால் என்ன, மசகிடல் எங்க தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா எல்லாத்தையுமே நாங்க என்ன செஞ்சுட்டு போவோம் சொன்னா பார்த்துட்டு போவோம். ஆகவே ஆட்டோமொபைல்ல ஓகே, ஒரு என்ஜினுக்கு துணை நிற்கும் பாகங்கள், என்ஜின் தான் ஒரு இதயம் மாதிரி இருக்குமாக இருந்தால் என்ஜினுக்கு துணை நிற்கும் பாகங்கள் எத்தனை விதமான பாகங்கள் இருக்குன்னு சொன்னா 4 விதமான தொகுதிகள் என்ஜினுக்கு துணை நிற்கும் தொகுதிகளாக இருக்கு. முதலாவது நாங்க சொல்லுவோம் ஃபியூல் ஃபீட் சிஸ்டம், அதாவது எரிபொருள் வழங்கல் தொகுதி. இந்த எரிபொருள் வழங்கல் தொகுதி எத்தனை இருக்குன்னு சொன்ன பிள்ளைகள் 2 இருக்கு. ஒன்னு பெட்ரோல் எரிபொருள் வழங்கல் தொகுதி, இன்னொன்னு டீசல் எரிபொருள் வழங்கல் தொகுதி. சரிதானே? ஒன்னு பெட்ரோல் எரிபொருள் வழங்கல் தொகுதி, இன்னும் ஒன்று டீசல் எரிபொருள் வழங்கல் தொகுதி. ஓகே தானே? ரைட். அப்ப பெட்ரோல் எரிபொருள் வழங்கல் தொகுதியில பிரதானமாக நாங்க பயன்படுத்துறோம் கார்புரேட்டரை பயன்படுத்துறோம். ஆனா தற்காலத்துல இந்த கார்புரேட்டர் பாவனையில இல்ல. கார்புரேட்டருக்கு பதிலாக என்ன பாவனையில இருக்கு அப்படின்னு சொன்னா EFI பாவனையில இருக்கு, எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பாவனையில இருக்கு. டீசல்ல சரிதானே மெக்கானிக்கல் இன்ஜெக்டர்ஸை பயன்படுத்தி இருக்கிறோம். சரிதானே? அப்ப டீசலும் இன்ஜெக்ஷன் மூலமாகத்தான் வேலை செய்யுது. சரிதானே? அப்ப டீசல் இன்ஜெக்ஷன் மூலமாகத்தான் வேலை செய்யுது. அப்ப இது ரெண்டையும் நாங்க 8வது கேள்வியில டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம 2வது என்னதுன்னு சொன்னா இக்னிஷன் சிஸ்டம். சரிதானே? இக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா சரிதானே என்ஜினுக்கான எரிபற்றுதலை வழங்குகின்ற, தகனத்தை வழங்குகின்ற தொகுதி இக்னிஷன் சிஸ்டம். இந்த இக்னிஷன் சிஸ்டம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா 2 இருக்கிறது. இக்னிஷன் சிஸ்டம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் 2 இருக்கிறது. சரிதானே? எதுவும் லெக் ஆகுதா? எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க, லெக் ஆகுதா? லெக் ஆகுதா அல்லது கிளியரா வேலை செய்தா? ஓகே, சரிதானே? ரைட். இக்னிஷன் சிஸ்டம். இந்த இக்னிஷன் சிஸ்டமும் எத்தனை வகை இருக்குன்னு சொன்னா 2 இருக்கு. ஒன்னாவது ஸ்பார்க் இக்னிஷன் சிஸ்டம், 2வது கம்ப்ரஷன் இக்னிஷன் சிஸ்டம். சரிதானே? ரைட். ஸ்பார்க் இக்னிஷன் சிஸ்டம்ங்கிறது பெட்ரோல் என்ஜின்ல பயன்படுத்துறத நாங்க ஸ்பார்க் இக்னிஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். கம்ப்ரஷன் இக்னிஷன் சிஸ்டம் என்பது டீசல் என்ஜின்ல பயன்படுத்துறத நாங்க கம்ப்ரஷன் இக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தானே? ரைட். அடுத்து வந்த இன்னொரு தொகுதி நாங்க சொல்லுவோம் கூலிங் சிஸ்டம். ரைட். அந்த கூலிங் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை வகை இருக்கு அப்படின்னு சொன்னா 2 வகை இருக்கு. ஒன்னு ஏர் கூலிங் சிஸ்டம், இன்னொன்னு லிக்யூட் கூலிங் சிஸ்டம். ஓகே தானே? ஏர் கூலிங், இன்னொன்னு லிக்யூட் கூலிங். ஏர் கூலிங்கை நாங்க திருப்பி பிரிக்கலாம். சரிதானே? நேச்சுரல் ஏர் கூலிங் சிஸ்டம், இன்னொன்னு ஃபோர்ஸ்ட் ஏர் கூலிங் சிஸ்டம். அதே மாதிரி சரிதானே லிக்யூட் கூலிங் சிஸ்டத்தை நாங்க என்ன செய்யலாம்? 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு தெர்மோசைஃபன், இன்னொன்னு ஃபோர்ஸ்ட் ஃபீட். சரிதானே? இது அவ்வளவும் நாங்க படிச்சிருக்கிறோம். கடைசியா இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா லூப்ரிகேஷன் சிஸ்டம். சரிதானே? இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒரு என்ஜினுக்கு துணை நிற்கும் தொகுதிகள் எத்தனை இருக்குன்னு சொன்ன பிள்ளைகள் 4 இருக்கிறது. இந்த 4லயும் எத்தனை வகைகள் உள்ளது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஆகவே லூப்ரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா என்ஜின்ல நகருகின்ற பாகங்கள் இருக்கும். என்ஜின்ல என்ன இருக்கும்? நகருகின்ற பாகங்கள் இருக்கும். அந்த நகருகின்ற பாகங்களுக்கு இடையில உராய்வு ஏற்படுகின்றமையினால என்ஜினினுடைய ஆயுட்காலம் குறையும். அதற்காக நகருகின்ற பாகங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய உராய்வை குறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த தொகுதியினுடைய பெயர் லூப்ரிகேஷன் சிஸ்டம். இந்த லூப்ரிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கன்னா மசகெண்ணெயை வழங்கி என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா என்ஜின்ல இருக்கக்கூடிய உராய்வடையும் பாகங்களுக்கு இடையில சரிதானே
வழுக்கும் தன்மையை ஏற்படுத்த போறோம். அதன் காரணமாக உராய்வு குறைந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா என்ஜினினுடைய என்ஜினுடைய வினைத்திறனான செயற்பாட்டுக்கு அது உதவுகிறது. என்ஜினினுடைய வினைத்திறனான செயற்பாட்டுக்கு அது உதவுகிறது. ரைட். அப்போ இந்த லூப்ரிகேஷனை பற்றி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த லூப்ரிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் டக்குன்னு சொல்கிறேன். ஆகவே படிக்காதாக்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஃபயாஸ் இருக்கீங்களா? ஃபயாஸ் இருக்காரா? ஃபயாஸ் ஹரன்ரிக்ஷன் இருக்கீங்களா? ஃபயாஸ் ஹரன்ரிக்ஷன் இருக்கீங்களா? ரைட். மதுரிக்கா இருக்கீங்களா? மதுரிக்கா 27 27 என்ன? ஓசியன் இருக்காரா? ஓஷியன் ஓஷியன் இருக்கீங்களா? மிருத்திகேஷ் ஓஷியன் மிருத்திகேஷ் இருக்கீங்களா? மிருத்திகேஷ் இல்ல. ரைட். ஓகே. ரைட். அப்ப நாங்க இந்த லூப்ரிகேஷன் சிஸ்டத்தை பத்தி பார்ப்போம். இந்த லூப்ரிகேஷன் என்பது என்ஜின்ல உராய்வை ஏற்படுத்துகின்ற பகுதிகளினுடைய உராய்வினை குறைப்பதற்காக, சரிதானே? என்ஜின்ல உராய்வை ஏற்படுத்துகின்ற பகுதிகளினுடைய உராய்வை குறைப்பதற்காக நாங்க என்ஜின்ல மசகிடல் தொழிற்பாட்டை மேற்கொண்டோம் சொன்னா அந்த தொழிற்பாட்டுக்கு தான் பேர் நாங்க சொல்லுவோம் லூப்ரிகேஷன் சிஸ்டம், மசகிடல் தொகுதி. இந்த மசகிடல் தொகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா மிக பிரதானமானது என்ன சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை நாங்க டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த மசகிடல் செய்யும் போது நாங்க அதுக்கு மசகிடலுக்காக யாரை பயன்படுத்துவோம்னு சொன்னா எண்ணெயை பயன்படுத்துவோம், சரிதானே? அந்த எண்ணெய்க்கு பெயர் வந்து மசகெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். மசகெண்ணெயை தான் நாங்க என்ஜின்ஸ்ல பயன்படுத்துறோம். இந்த மசகெண்ணெயை பார்த்தீங்கன்னு சொன்னா மசகெண்ணெய்க்கு ஒரு பிசுக்குமை ஒன்று காணப்படும். என்ன காணப்படும்? பிசுக்குமைன்னு சொன்னா விஸ்கோசிட்டி, சரிதானே? பிசுக்குமை ஒன்று காணப்படும். அப்ப பிசுக்குமைனா என்ன அப்படின்னா, பிசுக்குமை என்பது மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள உராய்வு விசை காரணமாக அது பாய்வதற்கான தடை ஏற்படுவதாகும், சரிதானே? அப்ப மூலக்கூறுகளுக்கு இடையிலே உராய்வு விசை காரணமாக, சரிதானே, அது பாய்வதற்கு ஒரு தடை ஏற்படுமாக இருந்தால் அது பிசுக்குமைன்னு சொல்லுவோம், சரிதானே? பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் அது பாய்ந்து செல்வதற்கு, சரிதானே, ஒரு தடையாக அது இருக்கும். ஆகவே ஒரு மசகிடல் எண்ணெயில பிசுக்குமை ஒன்று இருக்கணுமா அப்படின்னு சொன்னா பிசுக்குமை கட்டாயம் குறித்த அளவில் காணப்படுதல் வேண்டும், சரிதானே? ஒரு பிசுக்குமை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா குறித்த அளவில் காணப்படணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, சரிதானே? ரைட். அப்ப இதுல ஒரு காமனான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ பைக்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பிசுக்குமை அதிகமான எண்ணெயை பயன்படுத்துவார்கள். கார்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிசுக்குமை குறைவான எண்ணெயை பயன்படுத்துவார்கள். ஏன்னு சொன்னா பைக்ல உள்ள என்ஜின் வந்து பவர் அதிகமாக எடுத்துக்கொள்றதுக்காக மிக வேகமாக சுழலும். வேகமாக சுழலும் பொழுது அது உள்ளுக்கு என்ன செய்யும் சொன்னா உராய்வடைவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக பைக் என்ஜின்ல உராய்வு கூட ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சற்று பிசுக்குமை அதிகமான எண்ணெயை பைக் என்ஜின்ஸ்ல பயன்படுத்துறாங்க. ஆனா கார் என்ஜினினுடைய சுழற்சி வேகம் குறைவு. ஏன் சுழற்சி வேகம் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல அதிக சிலிண்டர்கள் இருக்கு, என்ஜின்ல அதிக சிலிண்டர்கள் இருக்கு. அந்த அதிக சிலிண்டர்கள் இருக்கிறதுனால சுழற்சி வேகம் வந்து குறைவாக இருந்தாலே போதும், சரிதானே? ஆகவே கார்களுக்கு சுழற்சி வேகம் குறைவு அப்படிங்கிறதுனால அங்க உராய்வடையக்கூடிய அளவு குறைவு அப்படிங்கிறதுனால பிசுக்குமை குறைவான எண்ணெயை அவங்க பயன்படுத்துவாங்க, சரிதானே? ரைட். ஆகவே இதை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ரைட்.
இந்த மசகெண்ணெயை பார்த்தீங்கன்னு சொன்னா மசகெண்ணெயை பயன்படுத்தி மசகிடல் செய்யறதின் படி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா 3 வகையாக பிரிக்க முடியும். என்னென்ன வகையாக பிரிக்கலாம்? ஒன்று பெட்ரோயில் மசகிடல் முறை. முதலாவது என்ன சொல்லுவோம்னு சொன்னா பெட்ரோயில் மசகிடல் முறை. இந்த பெட்ரோயில் மசகிடல் முறை அப்படின்னு சொன்னா என்னதுன்னு சொன்னா இது வந்து 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ல 2 ஸ்ட்ரோக் என்ஜினை மசகிடலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறை. 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸை மசகிடலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறை. இதுல நாங்க என்ன செய்வோம் சொன்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா 50 மில்லி லிட்டர் 2T எண்ணெயை கலப்பதால சரிதானே என்ஜினுக்குள் நாங்க செலுத்துவோம். இதன் காரணமாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா சரிதானே ரைட் ஒரு நிமிஷம். கொஞ்சம் ஸ்லோ மாதிரி விளங்குது, பார்ப்போம். இல்லையாகுதோ தெரியல உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு டிலே ஆகுதா? கொஞ்சம் சார். ரைட், கவனிங்க. இந்த 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸ்ல கம்பஸ்டன் சேம்பர் சரி, அதே மாதிரி இந்த கிராங்க் கேஸ் ஃபுல்லா ஆயில் போகும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். கிராங்க் கேஸ் ஃபுல்லா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா பெட்ரோல் அது வழியாக உள்ளுக்கு போகும். சரிதானே கிராங்க் கேஸ் வழியா பெட்ரோல் அது வழியாக என்ன செய்யும் சொன்னால் உள்ள போகும். ரைட், இதுதான் இந்த படம். இந்த படத்தை நாங்க பார்த்துக்கொள்வோம். சரிதானே ஓகே. அப்ப என்ன செய்யும் சொன்னா பெட்ரோல் இது வழியாக உள்நோக்கி பயணிச்சு பெட்ரோல் இது வழியாக பயணிச்சு இந்த டிரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக வந்து இந்த இடத்துல எரிஞ்சு சூழலுக்கு புகையாக வெளியே போகும். அப்ப உராய்வடைகின்ற இடம் ஃபுல்லா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா பெட்ரோல் இருக்கிறனால நாங்க தனியா ஒரு உராய்வு நீக்கியை பயன்படுத்த முடியாது. தனியாக ஒரு உராய்வு நீக்கியை இங்கே பயன்படுத்த முடியாது. அதனால நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த 2 ஸ்ட்ரோக் வெஹிக்கிளுக்கு மட்டும் 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸுக்கு மட்டும் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா 1 லிட்டர் பெட்ரோலோட 50 மில்லி லிட்டர் 2T எண்ணெய், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. 1 லிட்டர் பெட்ரோலோட 50 மில்லி லிட்டர் 2T எண்ணெயை கலந்து சரிதானே 1க்கு 20 என்கிற விகிதத்தில் கலந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இந்த என்ஜினுக்கு செலுத்துவோம். என்ஜினுக்கு செலுத்தும் போது அந்த பிசுக்குமையுடைய அந்த எண்ணெய் வந்து என்ன செய்யும் சொன்னா உராய்வடையக்கூடிய இந்த பரப்புக்கள்ல ஒட்டிக்கொள்ளும், மேற்பரப்புகள்ல ஒட்டிக்கொள்ளும். ஆகவே மேற்பரப்புகள் மேலும் கீழும் அசைந்து உராய்வை ஏற்படுத்தும் போது அந்த மேற்பரப்புகளுக்கு இடையில் அது ஒட்டி கொள்றதுனால என்ன செய்யும் சொன்னா உராய்வு நீக்கல் சாத்தியமாகிறது. இதுதான் நாங்க சொல்லுவோம் பெட்ரோயில் முறைமை. பெட்ரோயில் முறைமை சரிதானே பெட்ரோயில் சிஸ்டம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பெட்ரோல் சிஸ்டத்தில் உள்ள அனுகூலம் என்னதுன்னு சொன்னா தனியான மசகிடல் தொகுதி ஒன்று அவசியம் இல்லை. தனியான மசகிடல் தொகுதி ஒன்று எப்படி தேவையில்ல அவசியம் இல்லை. சரிதானே ஆனால் சரிதானே ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா பெட்ரோல் நன்றாக எரியக்கூடிய ஒரு பதார்த்தம். 2T எண்ணெய் வந்து தகன ஆற்றல் குறைந்த ஒரு பதார்த்தம். இந்த ரெண்டையும் ஒன்று கலக்கும் பொழுது பெட்ரோலினுடைய தகன ஆற்றலும் குறைஞ்சி என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா சூழலுக்கு நீல நிற புகை வெளியேறும். அதாவது அந்த எண்ணெய் எரியாம பெட்ரோல் மட்டும் எரிஞ்சு எரியாத எண்ணெய் நீல நிற புகையாக என்ன செய்யும் சூழலுக்கு வெளியே போகும். சரிதானே அதன் காரணமாக இங்கு சூழல் மாசடைவு அதிகமாக ஏற்படுகிறது. அதனால தான் இந்த பெட்ரோல் முறைமையை நாங்க வாகனங்கள்ல பயன்படுத்துறதை இப்ப நிப்பாட்டிட்டோம். அப்ப பெட்ரோல் முறைமை எங்க மட்டும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் கையால தூக்கி செல்லக்கூடிய சிறிய இயந்திரங்களுக்கு பயன்படுத்துறாங்க.
அப்ப முதலாவது என்ன இயந்திரம் அப்படின்னு சொன்னா கிராஸ் கட்டர்ஸ்க்கு பயன்படுத்துறாங்க. கிராஸ் கட்டர்ஸ்க்கு பயன்படுத்துறாங்க. வேற எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா ட்ரீ கட்டர்ஸ்க்கு பயன்படுத்துறாங்க. சரிதானே? மரம் வெட்டும் இயந்திரங்களுக்கு பயன்படுத்துறாங்க. மூணாவது பவர் ஸ்ப்ரேயர்ஸ்க்கு பயன்படுத்துறாங்க. பவர் ஸ்ப்ரேயர்ஸ் சரிதானே? தேயிலைக்கெல்லாம் மருந்தடிக்கிறதுக்காக பவர் ஸ்ப்ரேயர்ஸ் பயன்படுத்துவோம். இந்த பவர் ஸ்ப்ரேயர்ஸ்க்கு பயன்படுத்துறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தேயிலையெல்லாம் கவாத்து வெட்டக்கூடிய இயந்திரங்கள், அந்த மாதிரி மரம் இருக்கக்கூடிய சிறிய தூக்கி செல்லக்கூடிய இயந்திரங்களுக்கு எல்லாமே இன்னமும் இந்த லூப்ரிகேஷன் சிஸ்டத்துல பெட்ரோல் லூப்ரிகேஷன் சிஸ்டத்தை தான் பயன்படுத்துறோம். ஏன்னு சொன்னா எளிமையான கட்டமைப்பு. அதுக்கு பிறகு ஒரு லூப்ரிகேஷன் சிஸ்டம் வந்துச்சு. அந்த லூப்ரிகேஷன் சிஸ்டத்தினுடைய பெயர் சரிதானே? அந்த லூப்ரிகேஷன் சிஸ்டத்தினுடைய பெயர் வந்து ஸ்பிளாஷ் லூப்ரிகேஷன் சிஸ்டம். சரியா? இதை பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸ்பிளாஷ் லூப்ரிகேஷன் சிஸ்டம். இந்த ஸ்பிளாஷ் லூப்ரிகேஷன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இதுதான் ஸ்பிளாஷ் லூப்ரிகேஷன் சிஸ்டம். அதாவது ஒரு என்ஜினினுடைய அடிப்பகுதியில சரிதானே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா மசகிடலுக்கு தேவையான எண்ணெய் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். சரிதானே? மசகிடலுக்கு தேவையான எண்ணெய் வைப்பதற்கு ஒரு சிறிய இடம் ஒன்று இருக்கும். அந்த எண்ணெயில் வந்து அந்த கிராங்க் கேஸுக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆயில் சம்பில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது ஊற்றி வைக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஆயில் சம்பில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் எண்ணெயை ஊற்றி வைக்கிறோம். சரிதானே? ரைட். ஆயில் சம்பில் எண்ணெயை ஊற்றி வைக்கிறோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் பிஸ்டன் மேலையும் கீழையும் மிக விரைவாக அசையும் போது இந்த இடம் வந்து சுழற்சி இயக்கத்தை ஆற்றும். சரிதானே? இந்த கிராங்க் வந்து சுழற்சி இயக்கத்தை ஆற்றும். இந்த கிராங்க் சுழற்சி இயக்கத்தை ஆற்றுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கூப் சரிதானே? இதனுடைய ஸ்கூப் வந்து அல்லது டிப்பர் சரிதானே? ஸ்கூப் கரண்டி போன்ற அமைப்பு என்ன செய்யும் சொன்னா அந்த எண்ணெயில மிக வேகமாக படுவதினூடாக அசைகின்ற பொழுது எண்ணெயை தெளிக்கும். அப்ப எண்ணெய் தெளிக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் மசகிடக்கூடிய எல்லா இடங்களுக்கும் இந்த எண்ணெய் வந்து தெளிப்பு முறையால படுவதால இந்த முறைக்கு நாங்க என்ன பெயர் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா தெளிப்பு முறை மசகிடல் தொகுதி. இந்த தெளிப்பு முறை மசகிடல் தொகுதி வாகனங்களில் பயன்படுத்தப்படுவது இல்லை. இது தூக்கி செல்லாத அதாவது அசையாத இயந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அசையாத இயந்திரங்களுக்கு உதாரணத்துக்கு நாங்க யாருக்கு பயன்படுத்துவோம் சொன்னா வாட்டர் பம்ப்ஸுக்கு பயன்படுத்துறாங்க. சரிதானே? வாட்டர் பம்ப்ஸ்க்கு பயன்படுத்துறாங்க. வேற இதை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் ஜெனரேட்டர்ஸ்க்கு பயன்படுத்துறாங்க. கடைகளுக்கு முன்னெல்லாம் வச்சிருப்பாங்க தானே ஜெனரேட்டர்ஸ். அதாவது கரண்ட் இல்லாட்டி பாவிக்கிறதுக்காக கடைகளுக்கு முன்னாடி எல்லாம் அல்லது வீடுகள்லையும் நீங்க சின்ன ஜெனரேட்டர்ஸ் வச்சிருப்பீங்க. அந்த ஜெனரேட்டர்ஸ்ல எல்லாத்துலேயுமே இந்த இந்த என்னது ஸ்பிளாஷ் லூப்ரிகேஷன் சிஸ்டத்தை தான் நாங்க பயன்படுத்துகின்றோம். சரிதானே? கடைசியாகத்தான் நாங்க யாரை பயன்படுத்துறோம்னு சொன்னா ஃபோர்ஸ்ட் லூப்ரிகேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்துகிறோம். இந்த ஃபோர்ஸ்ட் லூப்ரிகேஷன் சிஸ்டம் என்பது என்னது அப்படின்னு சொன்னால் அதாவது என்ஜினில் ஆயில் சம்ப் இருக்கும். என்ஜினில் கீழே என்ன இருக்குன்னு சொன்னால் ஆயில் சம்ப் இருக்கும். இதுதான் என்ஜின். இந்த என்ஜினில் மேலே வந்து இன்லெட் போர்ட் ஒன்று இருக்கும். அடுத்தது எக்ஸஸ்ட் போர்ட் ஒன்று இருக்கும். இன்லெட் வேல்வ் ஒன்று இருக்கும். எக்ஸஸ்ட் வேல்வ் ஒன்று இருக்கும். நடுவில் என்ன இருக்கும்? ஒரு பிஸ்டன் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பிஸ்டன் ஒன்று இருக்குது. சரிதானே? பிஸ்டனோட சேர்த்து கீழே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் கனெக்டிங் ரோடோட கிராங்க் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அடிப்பகுதியில் என்னத்தை ஊற்றி வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் ஒயிலை ஊற்றி வச்சுருப்பாங்க. சரிதானே? ஆயில் சம்பில் ஒயிலை ஊற்றி வச்சுருப்பாங்க. இதில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயினர் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரெயினர் ஒன்று போட்டு இதிலேருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எண்ணெயை எடுப்பாங்க. எண்ணெய் எடுத்து முதலாவது ஒரு பம்பிக்கு அனுப்பும். சரிதானே? ஒரு பம்பிக்கு அனுப்பும். அந்த பம்பி வந்து என்ன வகையான பம்பி அப்படின்னு சொன்னா கியர் வகை பம்பி, கியர் டைப் பம்ப். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே நாங்கள் ஒரு கியர் வகை பம்பியை பயன்படுத்தி இங்கே கீழே இருக்கக்கூடிய ஒயிலை மேலே எடுத்து முதலாவது ஒரு ஃபில்டருக்கு போகும். சரிதானே? ஃபில்டருக்கு போகும். இந்த ஃபில்டரில் என்ன செய்யும் சொன்னால் இந்த எண்ணெய் வந்து வடிகட்டப்பட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா எண்ணெய் வந்து கலரிகளுக்கு போகும். இந்த கலரியில இருந்து ஸ்ப்ரே பண்ணி எந்தெந்த இடத்துல எல்லாம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணப்படணுமோ எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணப்படணும். அப்ப இந்த இடத்துல எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணப்படணும். சரிதானே? அதே மாதிரி இந்த வால்வுகளுக்கு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணப்படணும். வால்வுகள் வேலை செய்யும்போது உராய்வடைந்தானே. இப்போ இந்த மாதிரியான இடங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணப்படணுமோ அந்த கலரிகள் மூலமாக எண்ணெயை அது ஸ்ப்ரே பண்ணும். இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த என்ஜின்ல இருக்கக்கூடிய உராய்வு நீக்கப்படும். அப்ப இதுதான் மிக வினைத்திறனான ஒரு முறையாக கருதப்படுகிறது. இந்த ஃபோர்ஸ்ட் லூப்ரிகேஷன் சிஸ்டம் தான் தற்கால வாகனங்கள்ல
நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த லூப்ரிகேஷன் சிஸ்டத்துக்காக பயன்படுத்துகின்றோம். சரிதானே? தற்கால வாகனங்கள்ல நாங்க எதுக்கு பயன்படுத்துறோம்னு சொன்னா இந்த லூப்ரிகேஷன் சிஸ்டத்துக்காக இந்த ஃபோர்ஸ்ட் லூப்ரிகேஷன் சிஸ்டத்தை தான் பயன்படுத்துகின்றோம். சரிதானே? ரைட். இப்ப டிலே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆகவே கேள்விக்கு இப்ப நாங்க போவோம். சரிதானே? இப்போ இந்த சம்மரி உங்களுக்கு கிளியரா? எத்தனை பேர்த்துக்கு இந்த நான் சொன்ன சம்மரி உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு கிளியர்? ரைட். ஓகே. சரிதானே? ரைட். அப்ப இப்ப கவனிங்க. இந்த ஃபோர்ஸ்ட் லூப்ரிகேஷன் சிஸ்டத்தினுடைய டயக்ராம் இது தமிழ. ஃபோர்ஸ்ட் லூப்ரிகேஷன் சிஸ்டத்தினுடைய டயக்ராம் இதுதான். ஏற்கனவே செகண்ட் இயர்ஸ் படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தரம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் யாரை சொல்லுவோம்னு சொன்னால் ஆயில் ஃபில்டர். சரிதானே? சாரி, ஆயில் சம்ப். இந்த கீழே உள்ள இந்த பகுதி தான், இந்த தொட்டி தான் ஆயில் சம்ப்னு சொல்லுவோம். ஆயில் சம்ப்ல இருந்து எண்ணெய் வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் மூலமாக எண்ணெய் பம்பி வழியாக உறிஞ்சப்படும். இந்த எண்ணெய் பம்பியை இயக்குறது யாரு அப்படின்னு சொன்னா, இந்த எண்ணெய் பம்பியை இயக்குறது யாரு அப்படின்னு சொன்னா, என்ஜின்ல கிராங்க் ஷாஃப்ட்ல இருந்து ஒரு தனிக்கருவி கப்பி ஒன்று போட்டிருப்போம் தானே, அந்த கப்பியினுடைய இயக்கத்தால என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இந்த பம்ப் வந்து சுத்தும். பம்ப் சுத்தி மிக வேகமாக பம்ப் சுத்தும் போது அதிகமான எண்ணெய் வந்து என்ஜினுக்குள் கொண்டு செல்லப்படும். அதிகமான எண்ணெய் என்ஜினுக்கு கொண்டு செல்லப்படும். ஆகவே அதிகமான எண்ணெய் என்ஜினுக்கு கொண்டு செல்லப்பட்டால் அது என்ஜினினுடைய தொழிற்பாட்டை பாதிக்கும். அதன் காரணமாக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு ரிலீஸ் வேல், சரிதானே? ரிலீஃப் வேல், சரிதானே? ரிலீஃப் ரிலீஃப் வேல், சரிதானே? ஒரு நிவாரண வால்வு ஒன்று போடுறோம். இந்த நிவாரண வால்வுட்டு வேலை என்னதுன்னு சொன்னா, இந்த எண்ணெயினுடைய அமுக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகரிக்கும் பொழுது மேலதிக எண்ணெயை மீண்டும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆயில் சம்புக்கு என்ன செய்யும் சொன்னா, இந்த நிவாரண வால்வு திறந்து விடும். சரிதானே? மேலதிக எண்ணெயை என்ன செய்யும் சொன்னா ஆயில் சம்புக்கே இந்த நிவாரண வால்வு திறந்து விடும். சரிதானே? அப்ப அதன் காரணமாக நாங்க என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னா, சரிதானே? அதன் காரணமாக என்ஜினினுடைய வினைத்திறனான தொழிற்பாட்டுக்கு இந்த நிவாரண வால்வு உதவுகிறது. மேலதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெயை மாத்திரமே அது மீண்டும் ஆயில் சம்புக்கு அனுப்பும். அதுக்கு பிறகு என்ன செய்யும் சொன்னா, துணை வடிக்கு கொண்டு செல்லப்பட்டு என்ன செய்யும், இந்த துணை வடிக்கு கொண்டு செல்லப்பட்டு துணை வடியில என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா, இங்க ஆயில் வந்து கிளீன் பண்ணப்பட்டு என்ஜின்ல தேவையான இடங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா கலரிகள் மூலமாக அனுப்பப்படும். கலரிகள் மூலமாக அனுப்பப்படும். இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஃபோர்ஸ்ட் ஃபீட். சரிதானே? இதுக்கு பெயர் சொல்லுவோம் ஃபோர்ஸ்ட் ஃபீட் லூப்ரிகேஷன் சிஸ்டம். சரிதானே? லூப்ரிகேஷன் சிஸ்டம், ஃபோர்ஸ்ட் ஃபீட் லூப்ரிகேஷன் சிஸ்டம். சரிதானே? அல்லது ஃபோர்ஸ்ட் லூப்ரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், பெயர் வந்து சொல்லுவோம். ஓகே, ரைட். ஆனா இப்ப கேள்விக்கு இப்பதான் கேள்விக்கு போக போறோம். சரிதானே? ரைட். ஓர் இயந்திரத்தில் உயர்ந்த வலுப்பயனை பெறுவதற்கும் அவ்வியந்திரத்தின் ஆயுள் நீடிப்பை பெறுவதற்கும் மசகிடலின் அவசியத்தை விவரிக்க. அப்ப மசகிடலின் அவசியம் என்றால் அப்ப நாங்க எப்படி சொல்லலாம், என்ஜின் வந்து நீண்ட காலம் பாவிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ஜின்ல இருக்கக்கூடிய உராய்வடைகின்ற பாகங்களினுடைய தேய்மானத்தை குறைக்கணும். அப்ப உராய்வடைகின்ற பாகங்களினுடைய தேய்மானத்தை குறைக்கிறதுக்காக நாங்க மசகிடல் தொகுதியை பயன்படுத்துறோம். இந்த மசகிடல் தொகுதியில இல்ல எண்ணெய் வந்து என்ன செய்யும் சொன்னா, அந்த உராய்வடையும் பாகங்களுக்கு இடையில போயிட்டு ஒரு படையாக படிந்து என்ன செய்யும் சொன்னா உராய்வை மிக குறைக்கிறது. உராய்வை மிக குறைக்கிறனால என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, என்ஜின்ல இருக்கக்கூடிய பாகங்கள் உராய்விலிருந்து பாதுகாக்கப்பட்டு மிக அதிக காலம் என்ஜினை தொழிற்படுத்த செய்ய முடிகிறது அப்படின்னு எழுதுனீங்கன்னா சரி. சரிதானே? ரைட். அப்ப இந்த எண்ணெய் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. இந்த மசகிடலுக்காக கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய், சரிதானே? மசகிடலுக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த உராய்வு நீக்கி எண்ணெய் வந்து கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, முதலாவது என்ஜின் வந்து 450 தொடக்கம் 900 பாகை செல்சியஸ் வரைக்கும் வெப்பமடையும். என்ஜின் வந்து 450 பாகை செல்சியஸ் தொடக்கம் 900 பாகை செல்சியஸ் வரைக்கும் என்ஜின் வந்து வெப்பநிலையை அடையும். அப்ப இந்த மாதிரியான ஒரு உயர்ந்தபட்ச வெப்பநிலையில அதுல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து தானாகவே எரிஞ்சு போயிருச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும், தானாகவே எரிபற்று நிலைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்கு எண்ணெய் வந்து தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும். ஆகவே முதலாவது பண்பு இதனுடைய, சரிதானே, அதிக வெப்பத்திற்கு இது எரியக்கூடாது அப்படிங்கிறது முதலாவது பண்பு.
நான் சொல்றது விளங்குதா? என்ஜின் வந்து ஓவர் ஹீட்டா இருக்கும். அந்த ஓவர் ஹீட்ல இது எரிஞ்சு போகக்கூடாது இந்த எண்ணெய். சரிதானே? அடுத்தது நீண்ட நாளைக்கு அதனுடைய விஸ்கோசிட்டியில சேஞ்சஸ் வராம இருக்கணும். அதாவது பாகுத்தன்மையில என்னது மாற்றம் ஏற்படாமல் இருக்கணும். நீண்ட காலத்திற்கு அதனுடைய பாகுத்தன்மையில மாற்றம் ஏற்படாம இருக்கணும். இது தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தா சொல்லுங்க. இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தா நீங்க சொல்லலாம். சார் என்னப்ப? துருப்பிடிக்க மாட்டோம். வெரி குட். துருப்பிடிப்பதை எதிர்க்கும் முகமாக இருக்கணும். என்ஜின் வந்து துருப்பிடிக்கும். இந்த என்ஜின் துருப்பிடிக்கிறதை எதிர்க்கிற முகமாக இந்த எண்ணெய் வந்து இருக்கணும். என்ஜின் துருப்பிடிக்கிறத எதிர்க்கின்ற முகமாக இந்த எண்ணெய் வந்து இருக்கணும் கட்டாயம். சரிதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எண்ணெய் வந்து என்ஜின்ல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸை நீக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதாவது என்ஜின்ல இருக்கக்கூடிய தூசுக்களை மிக இலகுவாக அகற்றக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கணும். அடுத்தது இந்த எண்ணெய் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சரிதானே? இந்த எண்ணெய் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த என்ஜின்ல உராய்வடைகின்ற பாகங்கள் இருக்குதானே? இப்ப நான் இதை அழிக்கிறேன். இந்த இடத்துல நான் இப்ப ஆரஞ்சு கலர்ல காட்டுற இடத்துல உராய்வடையும், இந்த இடத்துல உராய்வடையும், இந்த இடத்துல உராய்வடையும், அடுத்தது இந்த இடத்துல உராய்வடையும், இந்த இடத்துல உராய்வடையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிஸ்டன் இருக்கக்கூடிய இந்த வால்வுகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல உராய்வடையும். அப்ப இந்த உராய்வடையும் போது இந்த எண்ணெய் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுவோம். இந்த இடத்துல எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இது உராய்வு நீக்கியாக தொழிற்படுகின்ற அதே வேளையில உராய்வு நீக்கியாக தொழிற்படுகின்ற அதே வேளையில ஒரு சிறிய அளவு சரிதானே ஒரு அடைப்பாகவும் யூஸ் பண்ணப்படுது. ஒரு அடைப்பாகவும் யூஸ் பண்ணப்படுது. அதாவது இந்த பிஸ்டனுக்கு இடையில பிஸ்டனுக்கும் உருளைக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு தானே. அந்த கெப் வழியா எரிபொருள்லாம் கீழே வந்துருச்சுன்னு சொன்னா உள்ளுக்கு தகனம் ஒழுங்கா நடைபெறாது. ஸோ இந்த இடத்துல ஆயிலை ஸ்ப்ரே பண்ணும்போது அது ஒரு சின்ன ஆயில் சீலாகவும் தொழிற்படும். அது எப்படி வேலை செய்யும் சொன்னால் ஒரு ஆயில் சீலாகவும் தொழிற்படும். அதன் காரணமாக ஒரு எண்ணெய் அடைப்பின் காரணமாக என்ஜினின் தகன அறைக்குள்ளே உயர் அமுக்கத்தை கூட எங்களால் என்ன செய்ய முடிகிறது? பேண முடிகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு சிறிய அளவு குளிர்த்தியாகவும் தொழிற்படும். இந்த தலைக்கு எண்ணெய் வைக்கிறோம் தானே, தலைக்கு எண்ணெய் வைக்கும்போது தலை கூலா இருக்கு தானே, அந்த மாதிரி சரிதானே கூலிங் சிஸ்டம்னு தனியா இருந்தாலும் கூட என்ஜினை குளிர்த்துற வேலையை மிக குறைந்த அளவு இந்த லூப்ரிகேஷன் சிஸ்டமும் செய்கிறது. லூப்ரிகேஷன் சிஸ்டத்துல எண்ணெய் வந்து அதுல ஸ்ப்ரே பண்ணப்படுறதுனால என்ஜின் வந்து மிகச்சிறிய அளவு குளிர்த்தும் வேலைகளையும் செய்து அதே மாதிரி இது ஒரு ஆயில் சீலாகவும் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா பயன்படுத்தப்படுகிறது. எத்தனை பேர்த்துக்கு கிளியர்? ஃபர்ஸ்ட் இயர் இருக்கீங்களா பிள்ளைகள்? ஃபர்ஸ்ட் இயர் இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் இருக்கீங்க, கவனிங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு நான் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு படிப்பிச்ச செக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் போடுறேன். அப்போ அதனால ஃபர்ஸ்ட் இயர் கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் இயருக்கு அடுத்த வருஷம் அந்த டைம் உங்களுக்கு எக்ஸாம், உங்களுக்கு காலம் வந்து பத்தாது. அதனால திருப்பி இந்த பேப்பர் திரும்ப செய்ய மாட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் இயர் கட்டாயம் நீங்கள் இப்போயே ஜாயின் பண்ணி இப்போயிலேருந்தே படித்து கொண்டு போயிருங்க. இல்லாட்டி உங்களுக்கு காலம் வந்து பத்தாது. திரும்ப அடுத்த வருஷமெல்லாம் இந்த பேப்பரை திரும்ப நான் செய்ய மாட்டேன். ஓகே தானே? ரைட். ஓகே தானே? ரைட். ஆகவே மசகிடல் எண்ணெயினுடைய பண்புகளை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பார்த்துக்கொள்வோம். சரிதானே? மசகிடல் தொகுதியினுடைய பண்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். ஸோ முதலாவது பண்பு அப்படின்னு சொன்னால் இயங்கும் பரப்புகளுக்கு இடையே ஓர் எண்ணெய் படையை பேணுவதற்கும் போதிய பிசுக்குமையை கொண்டிருத்தல் வேண்டும். அதாவது நான் முதலே சொன்னேன், கட்டாயம் ஒரு பிசுக்குமை ஒன்று இருக்கணும். திரவப்படைகளிடையே கொய்வு எளிதாக நடைபெறுதல், அதாவது கொய்வில் சக்தி இழப்பை எளிவளவாக்குதல். அதாவது வழுக்கி கொண்டு போறதுனால சக்தி இழப்பை குறைத்தல். அதாவது ஒரு ஒரு என்ஜின்ல இருக்கக்கூடிய இரண்டு பாகங்கள் வந்து ஒன்றோடு உராய்வடையும் போது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா தவறுதலாக உராய்வு அதிகரிச்சிச்சுன்னு சொன்னா அங்க சக்தி இழப்பு ஏற்படும். ஆகவே இந்த எண்ணெயை பயன்படுத்தினால சக்தி இழப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா குறைவாக இருக்கும். அடுத்தது என்ஜின் துருப்பிடிப்பதற்கு உதவாதிருத்தல். என்ஜின் வந்து துருப்பிடிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? இது உதவக்கூடாது. அதே நேரம் இந்த சிஸ்டம் வேலை செய்யும் போது, லூப்ரிகேஷன் சிஸ்டம் வேலை செய்யும் போது கட்டாயம் நுரை ஏற்படாமல் இருக்கணும். கட்டாயம் நுரை ஏற்படாமல் இருக்கணும். சரிதானே? இப்ப இந்த பிரச்சனை எனக்கு நடந்திருக்கு. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா ஒரு முறை, சரிதானே, எனக்கு பைக்கும் காரும் வாங்கின புதுசுல இல்ல அந்த ஆயில் ஊத்துறது என்ன தெரியாது. அநேகமா என்னது ஆயில் வந்து
என்னென்ன ஊற்றுவாங்கன்னு தெரியாது. நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா காருக்கு ஒரு 5 லிட்டர் ஆயில் வாங்கிட்டு அந்த ஆயில் வந்து பேலன்ஸ் படவும் நான் பைக்கு ஊற்றுவோன்னு ஊற்றிட்டேன் ஒரு நாள். அப்ப நான் இந்த ஒயில்ல நம்பரை பார்க்கல. என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா பைக்ல ஊத்துன பிறகு பைக்ல சைட்ல இருந்து பைக்ல பாத்தீங்கன்னு சொன்னா பைக்ல என்ன இருக்கும், இப்படி கீழே அந்த ஒயில் ஊத்துற இடத்துல சின்ன கண்ணாடி ஒன்று இருக்கும். அந்த கண்ணாடியில பார்த்தா அது ஃபுல்லா நுரையாயிருச்சு. நுரையாகணும்னு தான் அடுத்து நான் செக் பண்ணி பார்த்தோன்னு தான் எனக்கு விளங்குது என்னன்னா காருக்கு வந்து விஸ்கோசிட்டி குறைந்த எண்ணெயை நாங்க பயன்படுத்துவோம். நான் முதல்லயே சொல்லிட்டேன், காருக்குள்ள என்ஜின் பவர் கூட சிலிண்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால கார் என்ஜின் வந்து பைக் என்ஜினை விட ஸ்லோவா தான் சுத்தும். அதனால அங்க உராய்வு குறைவா இருக்கும். அதனால விஸ்கோசிட்டி குறைஞ்ச எண்ணெயை தான் நாங்க காருக்கு பயன்படுத்துவோம். ஆனா பைக்குக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா விஸ்கோசிட்டி கூடின எண்ணெயை பயன்படுத்துவோம். அப்படி விஸ்கோசிட்டி கூடின எண்ணெயை கொண்டு போயிட்டு, சரிதானே, சாரி, விஸ்கோசிட்டி குறைஞ்ச எண்ணெய் வந்து கார்ல உள்ள எண்ணெய், அந்த எண்ணெயை கொண்டு போய் பைக்ல பயன்படுத்தினோன்னு பைக்ல என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா உராய்வு உராய்வு ஏற்படுதல் அதிகமாகி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா மிக வேகமாக என்ஜின் சுத்துறதுனால எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்து நுரை வந்து ஏற்பட்டுருச்சு. சரிதானே. அது ஒரு என்ஜினுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் டக்குன்னு 2 நாள்ல நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா செக் பண்ணும்போது உள்ளுக்கு நுரை இருக்கிறதுனால நான் டக்குன்னு என்ன செஞ்சிட்டேன், அகற்றிட்டேன். ஆனா நுரை ஏற்படுதல் கூடாது. அதே மாதிரி அந்த ஒயிலால மண்டிகள் கூட உருவாகக்கூடாது. மண்டிகள் கூட உருவாகக்கூடாது. சரிதானே. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா கழிவுப் பொருட்களை அகற்றும் ஆற்றல் இருக்கணும். அதாவது அந்த ஒயில்ல வந்து கழிவுப் பொருட்கள் அகற்றப்படணும். இதை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு தர ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இப்போ இந்த பிஸ்டன் வந்து மேலே போகுது. இந்த பிஸ்டன் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா என்ஜின்ல இப்படி மேலே போகுது. கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, என்ஜின்ல இப்படி மேலே போகுது. ஓகே. என்ஜின்ல மேலே போயிட்டு என்ஜின்ல என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த இடத்துல தகனம் நடைபெறனால இந்த நடுவில் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா தகனம் நடைபெறுது. தகனம் நடைபெறனால வலு அடிப்பு ஏற்பட்டு இந்த பிஸ்டன் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா கீழே வரப்போகுது. பிஸ்டன் என்ன செய்யும், கீழே வரும். பிஸ்டன் வந்து இங்கே வரும். அப்போ இந்த சென்டரை நாங்கள் சொல்லுவோம் பாட்டம் டெட் சென்டர், பிடிசி. அப்போ என்ன செய்யும் சொன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தகனம் காரணமாக ஏற்படுத்தப்படுகின்ற புகை இந்த சுவர் பகுதியில் ஒட்டிக்கொள்ளும். சரியா. இந்த சுவர் பகுதியில ஒட்டிக்கொள்ளும். இந்த சுவர் பகுதியில ஒட்டினோன்னு என்ன செய்யும் சொன்னா கீழே போன பிஸ்டன் திரும்ப மேலே வரும். இந்த கீழே போன பிஸ்டன் திரும்ப மேலே வரும்போது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த படத்தை நான் திரும்ப வரைகிறேன். கீழே போன பிஸ்டன் இப்படி நல்லா ஃபுல்லா மேலே வருது. மேலே வந்தோடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஒட்டுன இந்த புகை, சரிதானே, கலரியில ஸ்ப்ரே பண்ணப்படுகின்ற இந்த எண்ணெயால பட்டு இந்த புகை என்ன செய்யும் சொன்னா கலண்டு வரும். கலண்டு வரும். அந்த புகை எண்ணெயோட கலந்து என்ன செய்யும் சொன்னா நீங்க மஞ்சள் நிறத்துல, சரிதானே, மஞ்சள் நிறத்துல அல்லது பிங்க் நிறத்துல அல்லது ரெட் கலர் நிறத்துல, ரெட் நிறத்துல ஊத்தப்படுகின்றது எண்ணெய் இந்த ஒயிலோட கலந்து கொஞ்ச நாள்ல கருப்பு நிறமா மாறும். பாருங்க, ஒயில் வந்து சில வேளை என்ஜினுக்கு ஊத்தும் பொழுது எப்படி ஊத்துவாங்க அப்படின்னு சொன்னா சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்துல ஊத்துவாங்க. ஆனா ஒயிலை நாங்க ரிமூவ் பண்ணும்போது அது என்ன கலர்ல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கருப்பு கலர்ல கிடைக்கும். அப்ப கருப்பு கலர்ல ஏன் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த உருளை சுவர்களுக்கு இடையில படிஞ்சிருக்கக்கூடிய அந்த அந்த புகையை ஒயில் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு வர்றதுனால தான் அந்த ஒயில் வந்து கருப்பாகுது. ஆகவே நிறைய பேர் எழுதக்கூடிய விட என்னென்ன வல்லமையா, சரிதானே, என்ஜின் தேய்றனால தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒயில் கருப்பாகுதுன்னு எழுதுவாங்க. அப்ப என்ஜின் தேய்வடையும் போது அந்த ஒயில் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு மினுமினுப்பான தோற்றத்தை பெற்றிருக்கும். சரிதானே, ஒரு மினுமினுப்பான தோற்றத்தை பெற்றிருக்கும். ஓகே தான். ரைட். ஆகவே இதுவும் ஒரு எண்ணெயினுடைய பண்புதான். இதுவும் ஒரு எண்ணெயினுடைய பண்புதான். சரிதானே. ரைட். உருளை சுவர்களுக்கும் ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா தொழிற்படும் பொழுது நீராவியும் ஒட்சைட்டுகளும் உண்டாவதை தடுத்தல். அதாவது தொழிற்படும் போது ஒட்சைட்டும் நீராவியும் அதுல ஒயில்ல உண்டாக கூடாது. வெப்பத்திற்கும் அமுக்கத்திற்கும் தாக்குப்பிடிக்கும் ஆற்றல் உடையதாக இருத்தல். ஏன் வெப்பத்திற்கும் அமுக்கத்திற்கும் தாக்குப்பிடிக்கும் ஆற்றல் வந்து அந்த ஒயில் இருக்கணும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். வெப்பத்திற்கும் அமுக்கத்திற்கும் ஏன் தாக்கு பிடிக்கணும்?
சார் என்ஜின் வந்து 450 பாகையிலிருந்து 300 பாகை செல்சியஸில் வெப்ப தகனத்தை ஏற்படுத்தும் சார். அப்போ அந்த தகனத்தில் வந்து ஆயில் வந்து எரியாமல் இருக்கணும் சார். அதுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியதாக ஓகே இருக்கணும் சார். அப்புறம் சார் பிஸ்டன்னால வந்து சார் அந்த எண்ணெய்க்கு சரி வந்து ஒரு அந்த ரைட் சிலிண்டர்களுக்கு இடையிலான அதிக ஒரு அமுக்கம் வெப்பம் உள்ள அதிக அமுக்கம் என்ஜின் உள்ளுக்கு இருக்கும். அப்ப தாக்கு பிடிச்சா மட்டும்தான் ஒயில். ஓகே ஓகே குட். அதிக வெப்பமும் அதிக அமுக்கமும் என்ஜின்ல எப்பயுமே இருக்கும். அதன் காரணமாக அந்த அதிக வெப்பத்திற்கும் அமுக்கத்திற்கும் தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருந்தா தான் என்ஜினை பாதுகாக்க முடியும். இல்ல அந்த வெப்பத்திற்கும் அமுக்கத்திற்கும் அது டக்குன்னு என்ன செஞ்சிருச்சு, ஆயில் வீணா போயிடுச்சுன்னு சொன்னா அடிக்கடி ஆயில மாத்த வேண்டிய தேவை வரும். ஆயில அடிக்கடி மாத்த வேண்டி வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா என்ஜின் வீணா போகும். ஆகவே உயர் அமுக்கம் உயர் வெப்பத்திற்கு தாக்கு பிடிக்கும் ஆற்றல் கொண்டிருக்கணும். சரிதானே? ரைட். இதெல்லாம் மசகெண்ணெயினுடைய பண்புகள். மசகெண்ணெயினுடைய தொழில்கள் என்ன? சில வேளை பண்புலையும் தொழிலையும் ஒரே விஷயமும் சொல்லப்படலாம். சரிதானே? ரைட். உராய்வை குறைக்கின்றமையினால் ஆயுளை அதிகரித்தல். யாருட்ட ஆயுள? நம்முட்ட ஆயுளையா? என்ஜினினுடைய ஆயுளை, என்ஜினினுடைய உராய்வை குறைத்து, இது கிளியரா நீங்க எழுதி கொள்ளுங்க. என்ஜினினுடைய உராய்வை குறைத்து என்ஜினின் ஆயுளை அதிகரிக்க செய்தல். சரிதானே? அடுத்தது தேய்ந்த பகுதிகளை அகற்றல். சரிதானே? பாருங்க, இந்த விஷயமும் இங்க ஒண்ணுதான். தேய்ந்த பகுதிகளை அகற்றல். அடுத்தது உருளையின் சுவர்களுக்கும் முசலங்களுக்கும் இடையில் அடைப்பாக தொழிற்படல். நான் முதலே சொல்லிட்டேன். சரிதானே? அதாவது உருளை சுவர் இருக்கு, அதே மாதிரி இந்த பிஸ்டன் இருக்கு, இதுக்கு இடையில ஒரு சிறிய அடைப்பாக தொழிற்படு, ஆயில் சீல் மாதிரி வேலை செய்யுது. அதே மாதிரி அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு குளிர்த்தியாகவும் ஒரு கூலண்டாகவும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா வாகனங்கள்ல தொழிற்படுது. சரிதானே? ரைட். ஆகவே இவ்வளவும் ஆயிலினுடைய வகைப்படுத்தல்ல பண்பும் தொழிலும். சரிதானே? பண்பும் தொழிலும். ஓகே தானே? ரைட். ஆகவே கேள்விக்கு போவோம். சரிதானே? உராய்வு நீக்கிகளாக தொழிற்படுபவை கொண்டிருக்க வேண்டிய பண்புகளை குறிப்பிட்டு அவை இயந்திரத்தில் ஆற்றும் தொழிற்பாடுகளை விவரிக்க. சரியா? அப்ப அவ்வளோத்தையும் இப்ப சொல்லலாம். சரிதானே? ரைட். உருவில் காட்டப்பட்டுள்ள திரவ உயர்த்தியில் இலக்கமிடப்பட்டுள்ள பகுதிகளை பெறுக. ரைட். அந்த கேள்வி வந்து இல்லை. சரிதானே? அந்த கேள்வி வந்து இல்லை. ரைட். ஆகவே கடைசியா நாங்க பார்த்துருவோம் என்னது அப்படின்னு சொன்னா இந்த உராய்வு நீக்கி எண்ணெய் இருக்கு தானே பிள்ளைகள், இந்த உராய்வு நீக்கி எண்ணெய் இருக்கு தானே, இதை எவ்வாறாக வகைப்படுத்துகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை வந்து எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா இந்த நோட்டை கவனிங்க. சரிதானே? இந்த வகைப்படுத்துறதுக்காக உள்ள நிறுவனம் வந்து 2 நிறுவனங்கள் பயன்படுத்துறாங்க. 2 நிறுவனங்கள் எண்ணெயை வகைப்படுத்துறாங்க. அந்த 2 நிறுவனத்தினுடைய பேர் வந்து ஒன்னு SAE, இன்னொன்னு ASAE. SAE அப்படின்னு சொன்னா சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் என்ஜினியர்ஸ். சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் என்ஜினியர்ஸ். ASAEனா அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் என்ஜினியர்ஸ். இந்த 2 நிறுவனமுமே உலகத்துல மசகெண்ணெயை வகைப்படுத்துகின்ற வேலையை செய்கின்றார்கள். அப்ப மசகெண்ணெயை எவ்வாறு வகைப்படுத்துறாங்க? ஒரு மசகெண்ணெயை வகைப்படுத்தும் போது 2 விதத்துல வகைப்படுத்துறாங்க. சரிதானே? லூப்ரிகேஷன் ஆயில்ஸை நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா 2 விதத்துல வகைப்படுத்துறோம். லூப்ரிகேஷன், சரிதானே, லூப்ரிகேஷன் ஆயில். இந்த லூப்ரிகேஷன் ஆயில பிரதானமாக 2 வகைப்படுத்தலாம். ஒன்னு சிங்கிள் கிரேட் ஆயில், இன்னொன்னு மல்டி கிரேட் ஆயில். சரிதானே? அப்ப இலங்கையில பெரும்பாலும் நாங்க யாரை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா இந்த மல்டி கிரேட் ஆயில நாங்க பயன்படுத்துறோம். சரிதானே? இந்த மல்டி கிரேட் ஆயில்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மல்டி கிரேட் ஆயில்னா என்ன அப்படின்னா, இந்த நான் ஜூம் பண்றது தெரியுதோ தெரியல, சரிதானே, 5W30 இப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. 5W30. அதாவது இதனுடைய, சரிதானே, இதனுடைய பிசுக்குமை தன்மை 5லிருந்து 30 வரைக்கும் மாறக்கூடியது. இதனுடைய பிசுக்குமை தன்மை 5லிருந்து எது வரைக்கும் மாறக்கூடியது? 30 வரைக்கும் மாறக்கூடியது. அந்த ஒரு சின்ன ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. இப்படி ரேஞ்ச் உள்ளதை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மல்டி கிரேட் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பெரும்பாலும் நாங்க மல்டி கிரேட் ஆயில்ஸ் தான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்துகின்றோம். இந்த ஏன் இந்த 2 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த 2 நம்பர்ஸ் ஏன் இருக்கு பாருங்க. SAE 15W40 இந்த ஆயில் வந்து
SI 15W40. அதாவது வெப்பநிலை குறையும் பொழுது இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இதனுடைய பாகுத்தன்மை 15லையும், வெப்பநிலை கூடும் பொழுது வெப்பநிலை மாற்றத்தின் போது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இதனுடைய பாகுத்தன்மை 40க்கும் கொண்டு செல்லப்படும். ஆகவே பாகுத்தன்மை இதிலிருந்து இது வரைக்கும் மாற்றம் அடையும் அப்படிங்கிறது தான் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த SAE 15W40 அப்படிங்கிறதுல காட்டியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்குமாக இருந்தால் இதை நாங்கள் சொல்லுவோம் ஒரு மல்டி கிரேட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? ரேஞ்சுக்குள்ள இருக்குமாக இருந்தால் அதனுடைய பெயர் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் மல்டி கிரேட் ஆயில். ஓகே, ரைட். இப்போ பார்ப்போம் இதை எப்படி வகைப்படுத்துறாங்க. அப்ப ஒரு ஆயில் ஒன்று இருக்கு. இந்த ஆயில 100 பாகை செல்சியஸ்ல 50 சென்டிமீட்டர் கனம் ஆயிலை எடுத்து அதை எதுக்கு வெப்பப்படுத்துவாங்கன்னு சொன்னா 100 பாகை செல்சியஸுக்கு வெப்பப்படுத்துவாங்க. சொல்றதுங்களா? 100 பாகை செல்சியஸுக்கு வெப்பப்படுத்துவாங்க. திருப்பி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அதை ஒரு பிசுக்குமை மானியினூடாக அனுப்புவாங்க. அதாவது ஒரு குழாய் வழியாக அனுப்புவாங்க. அப்போ ஒரு குழாய் வழியாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஒரு புனல் ஒன்று வச்சு இந்த 50 சென்டிமீட்டர் கனம் எண்ணெயை இதுல ஊத்துவாங்க. சரியா? எத்தனை சென்டிமீட்டர் கனம் எண்ணெய்? 50 சென்டிமீட்டர் கனம் எண்ணெய். இந்த எண்ணெயை எத்தனை பாகை செல்சியஸ் வெப்பப்படுத்தி ஊத்துவாங்க? 100 பாகை செல்சியஸ் வரைக்கும் வெப்பப்படுத்தி ஊத்துவாங்க. ஊத்தும் போது இந்த எண்ணெய் வந்து பிசுபிசுப்பு குறைவாக இருந்தால் என்ன செஞ்சிடும் சொன்னா மிக விரைவாக இந்த இது வெளியே வந்துடும். தேன் மாதிரி பிசுபிசுப்பு அதிகமாக இருந்தால் இந்த ஆயில் வந்து டக்குன்னு வெளியே வருமா அல்லது லேட்டா வெளியே வருமா? சொல்லுங்க. லேட்டா வெளியே வரும். விளங்குச்சா? ரைட். ஆகவே இது வெளியில் அந்த 50 சென்டிமீட்டர் கனம் ஆயில் வந்து வெளியில வர்றதுக்கு எடுக்கின்ற காலத்தை, சரிதான்? 50 சென்டிமீட்டர் கனம் ஆயில் வந்து வெளியில வர்றதுக்கு எடுக்கின்ற காலத்தை தான் நாங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வகைப்படுத்தலாம் சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு SAE 30 அப்படின்னா என்ன மீனிங்னு சொன்னா 50 சென்டிமீட்டர் கனம் 100 பாகை செல்சியஸ்ல ஆயிலை எடுத்து அதை இந்த பிசுக்குமை மானியினூடாக விடும் பொழுது அது 30 செகண்ட் நேரத்தில் வெளிவருமாக இருந்தால், அதாவது 30 செகண்ட் நேரத்தில் வெளிவருமாக இருந்தால் அந்த ஆயிலூட்டு பெயர் வந்து SAE 30. 40 செகண்ட்ல வெளியே வருது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிசுபிசுப்பு கூட இருக்குன்னு அர்த்தமா குறைவா இருக்குன்னு அர்த்தமா? 40 செகண்ட் லேட் ஆகி தான் வெளியே வருது ஊத்துன பிறகு. சொல்றது விளங்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? கூட. அதே 50 இருந்தா 10 இருந்தா 10 செகண்ட்ல வெளியே வந்துருச்சு. ஒயில 50 சென்டிமீட்டர் கனம் ஒயில ஊத்துறோம், 10 செகண்ட்ல அவ்வளவு வெளியே வந்துருச்சு. அப்படியா இருந்தா என்ன அர்த்தம்? குறைவா இருக்கு. பிசுக்குத்தன்மை வந்து பிசுக்குமை தன்மை வந்து குறைவா இருக்கு. அப்ப அதனால தண்ணி மாதிரி இருக்கு. அதனால என்ன செஞ்சிருச்சு, அந்த குழாய் வழியாக மிக வேகமாக வந்துருச்சு. அப்ப இப்படித்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா மசகெண்ணெயை வகைப்படுத்துகின்றார்கள். இந்த மசகெண்ணெயை வகைப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற அல்லது மசகெண்ணெயை வகைப்படுத்துவதற்காக 2 நிறுவனங்கள் இருக்கிறது. ஒரு நிறுவனம் வந்து SAE சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் என்ஜினியர்ஸ், இன்னொன்னு ASAE அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் என்ஜினியர்ஸ். ஓகே தானே? ரைட். அப்ப இப்படித்தான் எண்ணெயை வகைப்படுத்துகின்றார்கள். சரிதானே? அப்ப எண்ணெயை பிரதானமாக 2 வகையாக சொல்ல முடியும். ஒன்னு சிங்கிள் கிரேட் ஆயில், இன்னொன்னு மல்டி கிரேட் ஆயில். ஓகே தானே? ரைட். ஓகே. அப்ப உங்களுக்கு இந்த கேள்வி 2 கேள்வி செய்யறதுக்கு அநேகமா 45 நிமிஷம் போகுது. சரி, பரவாயில்ல. இனி நீங்க செல்ஃபா படிங்க. செகண்ட் இயர்ஸுக்கு நான் அந்த ஆட்டோமொபைல் ஃபுல்லா நான் முடிச்சு விட்டுருவேன். வராதவங்களுக்கு நான் இனி வீடியோஸ் எதுவும் அனுப்ப மாட்டேன். ஏன்னா அப்படித்தானே உங்களுக்கு கிளாஸ்க்கு ஃபீஸ் வாங்கிட்டு கிளாஸ் செய்யலை. அப்போது நீங்கள் எப்படியாச்சும் இந்த ஆட்டோமொபைல் ரிவிஷன் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால தான் செய்கிறேன். அதே நேரம் ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கணும். ஆகவே கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், ஜாயின் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நாளைக்கு கிளாஸில் சந்திப்போம். நாளைக்கு 8வது கேள்வியை செய்வோம். சரிதானே? அப்போ இன்னைக்குள்ள கிளாஸ் கிளியராக இருந்துச்சு உங்களுக்கு? சார் டவுட் ஒன்று சார் கடைசி. டவுட் கேளுங்க சார். இப்போ SAE 30ங்கிற நேரம் சார் அந்த ஒயில வந்து பிசுகுமை மானியினூடாக ஓட செய்யறதுக்கு எடுக்கிற நேரமா சார்? அது முற்றாக வெளியில வர்றதுக்கு எடுக்கிற நேரம். முற்றாக வெளியில வாரத்துக்கு எடுக்கிற நேரமா? முற்றாக வெளியில வாரத்துக்கு எடுக்கிற நேரம். இப்ப உதாரணத்துக்கு 50 சென்டிமீட்டர் கனம் திரவத்தை ஊத்துறோம்னு வச்சுக்கோமே. 50 சென்டிமீட்டர் கனம் திரவத்தை ஊத்துறோம். அந்த 50 சென்டிமீட்டர் கனம் திரவமும் முற்றாக வெளியேறுவதற்கு எடுக்கின்ற நேரம். ஓகே சார். அப்ப அது ரெடி அப்படின்னா சார் அந்த 100 பாகை செல்சியஸ்ல வெளியில வாரத்துக்கு எடுக்கிற நேரம் இல்ல சார்? அது வெளியில வாரத்துக்கு.
சரிதானே? ஓகே சார். ஓகே, அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா பிள்ளைகள்? உங்களுக்கு இந்த கிளாஸ் டைம் வந்து உங்களுக்கு போதும் தானே? நான் ரொம்ப செஞ்சா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு தான் நான் செய்யறது இல்ல. இப்போ இந்த இந்த ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி விளங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு கிளியர் தான், கிளியர் ஆகிரும் அநேகமா. ஓகே தானே? ரைட். அப்போ மற்றவங்க அடுத்து ரெடியாங்க, அடுத்து படிங்க. செகண்ட் இயர்ஸ் கொஞ்சம் விடிய விடிய படிங்க, மெனக்கெடுங்க, பேப்பரை செய்யுங்க, பேப்பர் ஒன்று தந்திருக்கேன் செய்யுங்க, செஞ்சு கொண்டு வாங்க. ஸோ குட் நைட், குட் பிளஸ் யூ, பை.